செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி அவர்களை எதிர்த்துட்டு இருந்தாரு. அவர் தலைமைக்கு எதிரான ஒரு இதுவா தான் இருந்துச்சு. ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வச்சாரு. அதற்கான எந்த முயற்சிகளையும் அவர் பெருசா எடுக்கல. எடுத்த மாரி தெரியல. தாவேகாவுல இணைஞ்சுட்டாரு. இப்ப தாவேகால இணைஞ்சதுக்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆனந்த் படத்த போட்டு வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வெளியிட்டிருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அதுல எந்த தயக்கமும் இல்லாத அவருக்கு, ஏன் எடப்பாடி அவர்கள் தலைமை ஏத்துக்கிறதுல என்ன தயக்கம் இருந்துச்சு அத அப்படின்ற நீங்க ஒரு கேள்வி. செங்கோட்டையன்ட்ட தானே கேட்கணும். அவருக்கு என்ன வருத்தங்கள் இருக்குன்னு அவர் தானே சொல்லணும். இல்ல புதுசா இப்ப கட்சி இல்லங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுதானே அவர் போய் சேராரு ஒரு கட்சியில. இப்போ ஓபிஎஸ் பத்தி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இளைய தளபதி விஜய் முதலமைச்சர் ஆக்கும்னு அவர் சொன்னா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும்னு. அரசியல் ஆக்வர்டுக்கு வேலையே இல்லை. அதுதான் நிறைஞ்ச வழியும். நம்ம மனசை வச்சு நம்ம பேசுறோம். இவர் முதலமைச்சராக இருந்தவர். செங்கோட்டையன் ஒரு படி கீழே. அதுக்காக அவர் போய் சொல்லலாமா இல்ல. அவர் மனசுக்கு அதை ஏத்துக்கிச்சு போறாரு. முதல் நாள் என்ன படம் வச்சிருந்தார்? ஜெயலலிதா மனசு வந்துச்சா? துண்டு போட போனாங்க. கொடுங்க வாங்கிட்டாரா? அப்புறம் ஒரு நாள் கழிச்சு இவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போய் அங்கே வர்ற தொண்டர்களுக்குலாம் இவர் தாவேக்கா கூடிய துண்டை போடுறாரு. மனசு கொஞ்சம் தயாராகணும்ல சார். கொஞ்சம் டைம் கொடுங்க. பாவம் இல்லையா? எல்லாருக்கும் இந்த அனுபவம் வரும்.